யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வெற்றி தோல்விக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் அடிப்படையில் சொல்வார்கள். இந்த மாதிரிலாம் கிரகம் சரியில்லை எனக்கு அப்படின்னு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி பலருடைய தீய சக்திக்குனால பாதிக்கப்பட்டனால என் லைஃப் இப்படி போச்சு அப்படின்னு இப்படிதான் காரணங்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். நாமளே நம்ம வெற்றி தோல்விக்கு காரணமாக நாமளே இருக்கின்றோம் என்பதை யோக சாஸ்திரம் முடிவாக சொல்லுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மளுடைய மனம் மிக மிக சக்தி வாய்ந்தது. மனம் என்று சொல்லும் பொழுது இரண்டாக அந்த மனதை விளக்கத்திற்காக ரெண்டாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று வெளிமனம், ஒன்று ஆழ்மனம் என்று சொல்கின்றார்கள். இன்னும் அடுத்தடுத்து பல மனங்கள் இருக்கிறது தான். அது தியான நிலையில் போகும்போது வேறு வேறு மனங்கள். ஆனால் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மனம் என்ற நிலை நான் சொன்னது போல் இரண்டாக பிரிக்க. ஒன்று வெளிமனம். வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நாம் நினைவோடு இருப்பது, அதை நனவு மனம் என்றும் சொல்லலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ ஒன்றுமே நினைவு இல்லாமல் இருக்கீங்க. இல்லை, நம்ம நினைவோடு தான், நம்ம உணர்வோடு நினைவோடு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக அது நினைவு மனம் அல்லது வெளிமனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெளிமனதின் மூலமாகவும் ஏற்படுகின்ற கருத்து பதிவுகள், அதாவது கருத்து பதிவு என்று சொல்லும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள், உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ்மனதுக்கு பதிவாகும். அதே மாதிரி ஆழ்மனதில் உள்ள விஷயமும் வெளிமனதோடு தொடர்பு கொண்டு செயலுக்கு வருவதும் உண்டு. ஆக இதில் மிகவும் சக்தி வாய்ந்த மனம் என்று சொல்லும்பொழுது ஆழ்மனம். அதான் மனதின் சக்தின்னு சொல்லுவாங்க. அதே தான் மனசக்தி அப்படின்றாங்க, மனதின் சக்தி அப்படின்னு. ஆனால் யோக சக்தி என்று சொல்லும் பொழுது இந்த மனதின் சக்தியையும் இந்த ஆழ்மனதின் சக்தியை, இந்த ஆழ்மனதின் ஆற்றலை நம்ம விருப்பத்துக்கு கையாள்வதற்கும், விருப்பத்துக்கு அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும், நம்ம சிந்தனையை ஒரு நிலைப்படுத்தி கொள்வதற்கும் மிகவும் ஒரு துணையாக இருப்பது யோக சக்தி. யோக சக்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். ஆழ்மனதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் யோக சக்தி மூலமாக. ஒருவர் யோக சக்தி பெற்றிருக்காங்கன்னா சுலபத்தில் ஆழ்மனதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.